சஞ்சய் இன்னும் ரெஸ்டாரண்ட் வரலன்னு தெரிஞ்சதும் மிதுனாவுக்கு உடம்பே பதறுச்சு. ரெஸ்டாரண்ட் பின்பக்கம்தான் அவங்க வீடு. ஆனா ஏதோ தெரியாத பயம். அப்படியே ஓடி போய் வீட்டுக்கிட்ட பார்த்தா சஞ்சய் அங்க இல்ல. அவளுக்கு மனசு அப்படியே திக்குன்னு அடிச்சுது. கையில் இருந்த மொபைல நடுங்கும் கையால திறந்து மெயில் ஓபன் பண்ணான். என் பையன் எங்கன்னு மிதுனா டைப் பண்றா. அடுத்த நிமிஷமே ரிப்ளை, பரவாயில்லையே, ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிக்கிற. இத கேட்டதும் அவளுக்கு கோபம் பயம் எல்லாம் ஒன்னு சேர, உனக்கு என்ன வேணும்? என் பையனை எதுவும் பண்ணிடாத, என்கிட்ட கொடுத்துடு. அதுக்கு அவன், உன் பையன் இப்போ சேஃபா தான் இருக்கான், ஆனா அது எவ்வளோ நேரம்னு தான் தெரியல. மெது, எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு என் அப்பா அக்கவுண்ட்ல இருக்கிற மணி தானே வேணும். நாளைக்கு நானே கொண்டு வந்து தரேன், என் பையனை விட்டுடு. அதுக்கு அவன் சிரிச்ச மாதிரி ரிப்ளை பண்றான். ரொம்ப வேடிக்கையா இருக்கு மெது, அதை விட அதிகമായ பணம் என்கிட்டயே இருக்கு. இத கேட்டதும் அவளுக்கு இன்னும் பயமானது. ப்ளீஸ், அவன் சின்ன பையன், எதையும் தாங்க மாட்டான். அவன் சொல்றான், சின்ன பையனா? உனக்கு ஒன்னு சொல்லவா? அவனுக்கு 5 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் 10 வயசு பையன் மாதிரி நடந்துக்கிறான், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அப்போதான் மிதுனா பதற தொடங்கினா. இதுவரைக்கும் சஞ்சய் அவளுக்கு தான் சொந்தம்னு நினைச்சு வாழ்ந்தவள். அவனுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு யாராவது பேசினாலே அவளுக்கு கோபம் வரும். மிது யோசிக்கிறா, இவன் யாரு, எங்க